நண்பர்களே இன்னைக்கு தான் எங்க அப்பா ஷூட்டிங் போயிட்டு வந்திருக்காரு. கரெக்டாக சொல்லிவிட்டா என் தங்க பிள்ளை. எங்கே ஷூட்டிங் போனேன் அப்பா சொல்லுங்க. தேனிக்கு. வெரி குட் வெரி குட். தேனிக்கு போயிட்டு வந்த உடனே என் பிள்ளைகளுக்கு சமைக்கலை வீட்டில். உண்மையிலேயே நண்பர்களே, என் குடும்பம் மாதிரி ஒரு கஷ்டம் யாருமே இல்லை. 3 நாளாக ஊருக்கு போயிட்டு வெளியூருக்கு. சத்தியமாக சொல்கிறேன், பால் கூட வாங்க காசு கொடுக்காம போயிட்டேன். வீட்லேயும் காசு இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என் பொண்டாட்டியும் பிள்ளையும். என் ஒய்ஃபு டெய்லரு, தைக்கவும் இல்லை உலகம், எதுவும் வரல உலகம். ரொம்ப எனக்கு ஃபீல் ஆகிட்டேன் என் நண்பர்களே. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது போலாம் ஒரு வாழ்க்கை. உண்மையிலேயே இப்போ நான் தான் கேட்டேன், நான் ஒரு வேளை இருக்க தொட்டிக்கும் உங்களுக்கு பண்ணுறேன், நான் செத்து போயிட்டா என்ன பண்ணுவேன்னு ரொம்ப கஷ்டமாச்சு நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்மை ஒரு வீட்டில் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம்ண்டு என்னுடைய மனைவி இன்றைக்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா. நான் இருக்கும்போது திட்டுவா. நான் இல்லைன்னா ஒரு பால் பாக்கெட் வாங்க கூட காசு இல்லைன்ட்டு அவருடைய வேதனை சொல்கிறான். அப்போ நான் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு வேளை நான் செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஒன்றுமே பேசலை. அதனால் நிறையா மக்கள்லாம் இருப்பீங்க. உண்மையிலே கணவர் இல்லாதவங்களாம் ரொம்ப கஷ்டம். நான் இதில் இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையிலே. அதனால் இனிமேல் வெளியே போனால் எங்கிட்ட கடன் கூட வாங்கி ஒரு 1000 ரூபா கொடுத்து போயிடுறேன். ஓகேவா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நீ சூப்பர் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். அக்கா என் மகன் கேட்ட எல்லாமே தட்டுறது வாங்க, தட்டுறது என் பிள்ளை தட்டுறது வாடா. உங்களுக்கு என் தங்க பிள்ளைகளுக்கு எல்லாமே நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன். என் பிள்ளைகளுக்கு அப்போ கொடுப்பா. இது நம்மளுடைய ஸ்பெஷல். இது நான் சொல்ல மாட்டேன் ஸ்பெஷல். இது என் சின்ன மகளுக்கு, என் தங்க மகளுக்கு, எங்கள் அம்மாக்குட்டியே, எங்கள் செல்லக்குட்டி சின்ன என் மக மதுவுக்கு. அம்மா 2 பூரி போதுமாடா? 1 2 போதுமாடா? ஓகேடா. இது என் பெரிய மகளுக்கு. அம்மா உனக்கு 2 பூரி போதுமாடா? போதுமா 2 பூரி? ஓகே. இந்தா பார்த்தீங்க, சண்டை விடாமல் சாப்பிடுங்க. இந்தா 1 2 ஓகேவா? உங்களுக்கு 2 பேர் பூரி கிழங்கு வைக்க வேடா உங்களுக்கு. இதே கிழங்கு என் தங்க பிள்ளைகளுக்கு 2 பேருக்கு பாவம். நான் 2 நாள் இல்லைன்னா என் பிள்ளைய பாருங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு பால் கூட வாங்காது. இல்லை ஃபோன் பண்ணால் எனக்கு அப்படியே அழுக வந்துச்சு நண்பர்களே. உண்மையத்தையும் சொல்கிறேன், இந்த மாதம் யூடியூப்பில் பணம் ஏறிடுச்சு நண்பர்களே. ஒரு நல்ல குட் நியூஸ் ஏறிடுச்சு. ஆனால் எடுக்க முடியல. இன்னும் அவங்க யூடியூப்பில் தான் அமுச்சு விட்டேன். 8000 ரூபா ஏறிக்குன்னு நினைக்கிறேன். 8000 ரூபா தான் ஏறிக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதம். ஒரு 2 மாதத்துக்கு ஆச்சு ஏறி. இப்போ ஏறிக்கு நண்பர்களே. இல்லை நீங்கள் போட்ட லைக்கு கமெண்டு நீங்கள் பார்த்த வியூஸ் தான் ஒரு 8000 ரூபா ஏறி இருக்கு எனக்கு. பூரிக்கிழங்கு சூப்பராக இருக்கு. அச்சடா பூரிக்கிழங்கு சூப்பராக இருக்கு. பூரிக்கிழங்கு என் பிள்ளை நல்லா சாப்பிடுங்க தங்க பிள்ளைல. அப்பா இருக்கிறதோடையும் நல்லா பார்த்துக்குருவேன். சரியா? அப்பா இல்லைன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இதுவும் பூரிக்கிறோம்டா. அப்பா அந்த ஹோட்டலில் என் ரசிகர் பூரா அண்ணே மீச பண்ணி அப்படியே தப்பிக்கிட்டு வரேன். மாஸ்டர் புரோட்டா மாஸ்டர்லேருந்து பூரி மாஸ்டர்லேருந்து தோசை மாஸ்டர் பறந்து செல்ஃபி எடுத்து போனாங்க அப்பாக்கிட்ட. தெரியுமா? அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டேன் அப்பா. அப்போ இதெல்லாம் நம்ப மாட்டேங்க. நேற்று தேனி முன்னே தேனியில் சுற்றி செல்ஃபி. அப்பா என் மேலே அவ்வளோ பாசம். தேனி மக்கள்லாம் நல்லா சாப்பிடுங்க தங்க பிள்ளைங்களா. நல்லா நீங்கள் சாப்பிடுங்களா. என் தங்க பிள்ளைகளா 2 நாள் 3 நாள் அவங்களை விட்டு எப்படி இருந்தேன் அப்பா. இது தங்க பிள்ளை சாப்பிடுங்க. மூத்த பிள்ளைக்கு இளைய பிள்ளை வாங்க. நண்பர்களே சொல்லிட்டு வாங்க. தேங்க்ஸ் நண்பர்களே சொல்லு. கையை கொடு. இந்த அப்படி செல்லக்குட்டி போய் சாப்பிடுங்க. சாமி இந்த பத்த அம்மா சாப்பிடுங்கடா. இது கூட இலவச சாம்பார் நண்பர்களே. எனக்கு வீட்டில் மாவு இருக்குது. அது இலவச சாம்பார் வாங்கிட்டு வந்தேன். ஏட்டனா கொடுத்தாங்க. சட்னி இந்தா தேங்காய் சட்னி, சாம்பார், கொஞ்சம் பூரிக்கிழங்கு, ஒரு சாம்பார் பாக்கெட்டு, இந்த ஒரு கிரேவி பாக்கெட்டு. அப்புறம் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அன்பு மனைவி, என் தங்க பொண்டாட்டி, என் தங்க தாரகை, என் செல்லக்குட்டி, எங்கள் அம்முக்குட்டி, என் பொண்டாட்டிக்கு நண்பர்களை பார்த்த புரோட்டா திங்காதீங்கன்னு சொல்கிறேன் நண்பர்களே. எனக்கு புரோட்டாவே வேணுன்றார் நண்பர். நான் என்ன பண்ணுவேன்? சரி போ, ஆசை கழுதையே எங்கே எடுப்பானே. 1 2 3 புரோட்டா போதுமா? நீ பேசுவோம் நல்லா இருக்கு ரேட்டு மக்களுக்கு. போதுமா என்ன?
பேசுன்றீங்களா அப்புறம் வைவாங்க போதுமா நான் வாங்கிட்டு போய் புரோட்டா பத்தாது. 10 நண்பர்களே 10 நண்பர்களே புரோட்டா சாப்பிட்றே தப்பு. இன்றைக்கே ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் தப்பு இல்லை. அது மாதிரி இலையில கட்டி கொடுக்கல. இங்கே பாருங்க சவுக்காயத்தை கட்டி கொடுத்துருங்க. ஹோட்டல் நண்பர்களே இந்த மாதிரி பண்ணாதீங்க, இலையில கட்டி கொடுங்க. வீடியோ எடுத்து முடிச்சுன்னு வளர்த்தேன், நான் சாப்பிட மாட்டேன், பயப்படாத. உன பற்றியா இவர் 2 சால்னா பாக்கெட்டு, அம்மா ஒரு 2 சால்னா பாக்கெட்டு. இந்த எனக்கு சாம்பார் பாக்கெட் இருக்குது. சாம்பார் பாக்கெட் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க நண்பர்கள் அந்த கடைக்காரங்க. கடை பேரை சொல்ல மாட்டேன், சொன்னோம்னா வேலை காலி பண்ணிடுவாங்க பாவம். அந்த ரசிகர் நம்ம ரசிகர் மீசமணி என்ன நம்ம மேலே உயிரே விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரசிகர் தான் நமக்கு. ஓகே அம்மா இது ஒரு கடையில் வாங்க எலும்பு குழம்பு ஃப்ரீயாக கொடுத்தாங்கம்மா. கேட்டேன் கொடுத்தாங்க. வச்சு நீ வாடு புரோட்டா வகைகள் பிச்சு போட்டு புனஞ்சிக்கிட்டு அடிடி 2 நாளாக 3 நாளாக கிடந்த கிடப்பில் இன்றைக்கி போட்டு வெளுங்க. அப்புறம் நண்பர்களே இன்றைக்கி நான் எனக்கு வீட்டில் இட்லி இல்லாட்டி தோசை சாப்பிட்டுக்கிறேன். நம்ம டெய்லி ஹோட்டல்லாம் சாப்பிட்ற வெளியில் போனால் அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்றை வாங்கி கொடுப்போம். பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பிட்றோம். நம்ம இருக்க தொட்டிக்கு வாங்கி கொடுப்போம். நம்மள என்ன யார் கடவுள் தான் அப்புறம் பார்த்துக்கிறோங்க. அதனால் நண்பர்களே நீங்களும் உங்கள் மனைவி பிள்ளைகளை நல்லபடியாக பார்த்துங்க, சந்தோஷமாக இருங்க, ஹேப்பியாக இருங்க. சண்டை சச்சரவு போகிறாங்க நண்பர்களே. என் வீடியோ பார்த்தா பாருங்கள், பார்க்கலான்னு போங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. முடிஞ்சால் என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லையா பண்ணாதீங்க நண்பர்களே. எனக்கு இல்லை யாருக்குமே நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லையா போடா அப்படின்ட்டு போயிருங்க நண்பர்களே. ஓகே, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவதை மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுவதற்கு முன்னாடி எல்லாருமே ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. இந்த நாள் இனி நாள் அமையணும். என் வீடியோ பார்க்குற எல்லோரும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம், பாய் பாய்.